வணக்கம். இந்த வீடியோல திருமணம் பண்ணிக்காமலே வாழ்ந்த தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல கர்ம வீரர் காமராஜர். இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 72. கடைசி வரை திருமணம் செய்யாமல் மக்களுக்காகவே வாழ்ந்து விட்டார். அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவரும் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்திய விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங். இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 23. இவரும் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய 39வது வயதில் மரணமடைந்தார். இவரும் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஏபிஜே அப்துல் கலாம் இறக்கும்போது அவருக்கு வயது 83. இவரும் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் மாணவர்களுக்காகவே வாழ்ந்தார். அன்னை தெரசா அவர்கள் இறக்கும்போது அவருக்கு வயது 87. இவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் கடைசி வரை மக்களுக்கு சேவை செய்து கொண்டே இருந்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறக்கும்போது அவருக்கு வயது 68. இவரும் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இறக்கும்போது அவருக்கு வயது 93. இவரும் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. ரட்டன் டாடா அவர்கள் இறக்கும்போது அவருக்கு வயது 86. இவரும் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி. இவருக்கு தற்போது வயது 55. இவரும் இப்போது வரை திருமணம் செய்யாமலே உள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். இவருக்கு வயது 63 ஆகிறது. இவரும் தற்போது வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சர் மமதா பானர்ஜி. இவருக்கு 71 வயது ஆகிறது. ஆனால் தற்போது வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. சமூக சேவகர் அண்ணா ஹசாரே. இவருக்கு 88 வயது ஆகிறது. இவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களின் தற்போதைய வயது 53. இவரும் தற்போது வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி அவர்களின் தற்போதைய வயது 50. இவரும் தற்போது வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை.